ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்டாக இருக்கட்டும், அங்கே வேலை செய்யக்கூடிய ஆட்களா இருக்கட்டும், அவங்கள பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான புரொடெக்ஷன் சிஸ்டமா வச்சிருப்பாங்க அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன திடீர்னு புரொடெக்ஷன் சிஸ்டத்த பத்தி பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்லேருந்து மேனேஜர் எப்படி ஆகுறது அப்படின்ற சீரிஸை பார்த்துட்டு இருக்கோம். அது எப்படி டைரக்ட்டா மேனேஜர்லாம் ஆக முடியும் அப்படின்னு கூட நீங்க யோசிக்கலாம். அதுக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும், ஐ பட்டன்லயும் குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. அதில நம்ம என்ன பார்த்தோம், ஆரம்பத்திலேருந்து ஒரு 5 விஷயத்தில ஃபோக்கஸ் பண்றது மூலமா, வாய்ப்பு கிடைக்கும்போது சரியான நேரத்தில மேனேஜர் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாம, ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் அவரோட டெக்னிக்கல் ஸ்கில்ல டெவலப் பண்றதுக்காக என்ன சீக்வென்ஸ்ல கத்துக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு ரூட் மேப் டெவலப் பண்ணோம். அதாவது ஒரு கம்பெனியில எலக்ட்ரிசிட்டி எப்படி என்டர் ஆகுது, என்டர் ஆனதுலேருந்து எந்தெந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் டச் பண்ணிட்டு போகுது அப்படின்றத பொறுத்து நம்ம ரூட் மேப் டெவலப் பண்ணோம். அதில இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, புரொடெக்ஷன் சிஸ்டத்த பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ புரொடெக்ஷன் சிஸ்டத்தையே வந்து நம்ம ஒரு 4ஆ பிரிச்சு பார்த்துட்டு இருக்கோம். இது என்னன்னா சுவிட்ச் யார்டு, எம்ஆர்எஸ், இஎஸ்எஸ், மெஷின் அப்படின்னு சொல்லி ஒரு 4ஆ பிரிச்சு பார்த்துட்டு இருக்கோம். அதில நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய சுவிட்ச் யார்டு, எம்ஆர்எஸ் 2யுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதில நம்ம என்ன பார்த்தோம், சுவிட்ச் யார்டில என்னென்ன மாதிரியான புரொடெக்ஷன் சிஸ்டம்லாம் இருக்கும், அது என்ன சீக்வென்ஸ்ல கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, அதையும் நம்மளோட எம்ஆர்எஸ்ல இருக்கக்கூடிய கண்ட்ரோல் பேனல்ஸோட கனெக்ட் பண்ணி அது எப்படி வேலை செய்ய வைப்பாங்க, அது ரெகுலரா நம்ம என்னென்ன மெயின்டெனன்ஸ் பண்ணணும், ஸோ அதில நம்ம கவனிக்க வேண்டிய சேஃப்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். ஓகே, இப்போ அதனோட கண்டினியூட்டியாக இருக்கக்கூடிய இஎஸ்எஸ்ல இருக்கக்கூடிய புரொடெக்ஷன் டிவைசஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஒரு இஎஸ்எஸ்குள்ளே போன உடனே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய பேனல் அப்படின்றது ஹெச்டி பேனல் தான். அது ஏன் நம்ம பார்க்கணும்னா, பொதுவாக இஎஸ்எஸ்ல நிறைய டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்றது யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாத்துக்குமே வந்து இன்புட் சப்ளை அப்படின்றது இந்த ஹெச்டி பேனலில் தான் கொடுத்துருப்பாங்க. அது எப்படி கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எம்ஆர்எஸ்லேருந்து ஒரு கேபிள் நமக்கு வரும். அந்த ஒரு கேபிளை கொண்டு வந்து இந்த பேனலில் இருக்கக்கூடிய இன்கமர் செட்டப்பில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த இன்கமர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பஸ் பார் இருக்கும். அந்த காமன் பஸ் பார்லேருந்து நிறைய அவுட் கோயிங் ஃபீடர் கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ஒரு அவுட் கோயிங் ஃபீடர்லேருந்து நம்மளோட டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மருக்கான இன்புட் சப்ளை அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஓகே. இப்போ இந்த பேனலில் என்னென்ன மாதிரியான புரொடெக்ஷன் டிவைஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம 2 செட்டாக பிரித்து பார்க்கலாம். ஒன்று வந்து கண்ட்ரோல் செக்ஷன், மேலே இருக்கக்கூடிய கண்ட்ரோல் செக்ஷன், இன்னொன்று வந்து கீழே இருக்கக்கூடிய பவர் செக்ஷன் சொல்லி நம்ம 2ஆ பிரித்து பார்க்கலாம். அதில் கண்ட்ரோல் செக்ஷனில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிலரி ரிலேஸ் இருக்குது, நியூமெரிக்கல் ரிலே இருக்குது, அனன்ஷியேட்டரு, எனர்ஜி மீட்டரு, லோக்கல் ரிமோட் செலக்ட் பண்ணுறதுக்கான சுவிட்சு, இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட பிரேக்கரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய டிஎன்சி சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஆக்சிலரி ரிலே என்ன பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபார்மரில் பொதுவாக நிறைய புரொடெக்ஷன் டிவைஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது பக்கிள்ஸ் ரிலே ஆகட்டும், ஓடிஐ, டபிள்டி இந்த மாதிரி நிறைய புரொடெக்ஷன் டிவைஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதையும் நம்ம பேனலையும் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு இன்டர்மீடியேட் டிவைஸஸாக நம்ம இந்த ஆக்சிலரி ரிலே அப்படின்றத யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு டவுட் வரலாம். எதுக்காக இந்த ரிலே யூஸ் பண்ணணும்? ஃபீல்டில் இருக்கிற டிவைஸை கொண்டு வந்து டைரெக்டாக பேனலில் கனெக்ட் பண்ணிட வேண்டியதானே, எதுக்காக இதை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற நமக்கு கேள்வி வரலாம். பொதுவாக ஃபீல்டில் இருக்கக்கூடிய டிவைஸஸை டைரெக்டாக பேனலில் கனெக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம ஃபீல்டில் இருக்கக்கூடிய டிவைஸ் வந்து நிறைய ஃபால்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த கேபிள் ஷார்ட் சர்க்யூட் ஆகலாம், இல்லை அந்த எக்யூப்மெண்ட் ஃபெயிலியர் ஆகலாம். அதில் வரக்கூடிய ஃபால்ட் கரண்ட் அப்படின்றது நம்மளோட பேனலில் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. அதனால் அந்த இன்டர்மீடியேட்டில் பொதுவாக அந்த ரிலே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்கன்றது அங்கே ஒரு சின்ன டிராயிங் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதை வச்சு இந்த ரிலே எப்படி வேலை செய்யுது, இதில் கனெக்ஷன்ஸ்லாம் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நம்மகிட்ட வந்து ஒரு ரிலே இருக்குது. அந்த ரிலேயில் ஒரு காயில் இருக்குது. அந்த ஒரு காயில் இருக்கிற செட்டப்புக்கான டிராயிங் கொடுத்துருக்கேன். அந்த டிராயிங்கில் என்ன டெர்மினல் இருக்கோ ஸோ அதை சேம் செட்டப்புங்க கொடுத்துருக்கேன். இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃபீல்டில் இருக்கக்கூடிய பக்கிள்ஸ் ரிலே ஆக்டிவேட் ஆகும்போது நம்ம சப்ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஹூட்டரு, அனன்ஷியேட்டரு, இண்டிகேஷன் லேம்ப் 3மே ஆன் ஆகணும். ஓகே, அதான் நம்மளோட பர்பஸ். இது எப்படி நம்ம கனெக்ஷன் கொடுக்குறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த டிவைஸஸ்க்கு தேவையான 110 வோல்ட் டிசி காமன் சப்ளை, அதாவது மைனஸ் சப்ளையை கொண்டு வந்து டைரெக்டாக கனெக்ட் பண்ணிடுவோம். ஓகே, அடுத்தது இந்த டிவைஸுக்கு தேவையான பாசிட்டிவ் சப்ளை வந்து நம்மளோட அந்த டெர்மினலில் இருக்கக்கூடிய ரிலே காமன் டெர்மினலில் கனெக்ட் பண்ணி வச்சிடணும். ஓகே, இதில் பாருங்கள், இது ரிலே டெர்மினல்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஒரு என்சி இருக்குது, 3 என்ஓ இருக்குது. ஸோ அந்த 3 என்ஓவில் பார்த்தீங்கன்னா, இதில் 4, 6, 8 இதெல்லாம் வந்து காமன் டெர்மினல்னு சொல்லுவாங்க. இது 3, 5, 7 வந்து என்ஓ டெர்மினல்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நமக்கு அந்த பாசிட்டிவ் சப்ளை கொண்டு வந்து அந்த 4, 6, 8ல் கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த டிவைஸஸ்க்கு தேவையான பாசிட்டிவ் சப்ளையை என்ஓ டெர்மினல்லேருந்து கனெக்ட் பண்ணி கொண்டு போய் டைரெக்டாக கொடுத்துருவோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம டிவைஸ்க்கான சப்ளை கொடுத்தாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ரிலேயில் இருக்கக்கூடிய காயிலுக்கான சப்ளை கொடுக்கணும். அந்த காயில் சப்ளை நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு நம்மளோட மைனஸ் கொண்டு போய் டைரெக்டாக கனெக்ட் பண்ணிடுவோம். அடுத்து அதனோட பாசிட்டிவ் சப்ளை எங்கேருந்து வரும்னா, நம்ம ஃபீல்டில் இருக்கக்கூடிய பக்கிள்ஸ் ரிலேலேருந்து வரும். ஆல்ரெடி பக்கிள்ஸ் ரிலேவுக்கு நம்ம 110 வோல்ட் டிசி சப்ளை கொடுத்து வச்சுருப்போம். ஸோ அதுலேருந்து அந்த ரிலே ஆக்டிவேட் ஆகும்போது அங்கேருந்து சப்ளை வந்து இங்கே வரும். ஓகே, ஓகே. இப்போ கனெக்ஷன் கொடுத்து முடிச்சாச்சு. இது எப்படி வேலை செய்யும் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சினாரியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் டெமோ பண்ணி காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த பக்கிள்ஸ் ரிலே ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா, அந்த பக்கிள்ஸ் ரிலேலேருந்து நம்ம 110 வோல்ட் பாசிட்டிவ் சப்ளை இங்கே வந்த உடனே இந்த காயில் வந்து ஆன் ஆகும். இந்த காயில் ஆன் ஆன உடனே என்ன ஆகும், உள்ள ஒரு மேக்னெட்டிக் கிரியேட் ஆகும். அந்த கிரியேட் ஆகிறதுனால உள்ள இருக்கக்கூடிய மெக்கானிக்கல் செட்டப் வந்து மூவ் ஆகும். ஸோ மூவ் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்ஓ டெர்மினல் வந்து என்சியாக மாறிடும். என்சியாக மாறிச்சுன்னா என்ன ஆகும், இங்கே கொடுத்து வச்சிருக்கிற காமன் சப்ளை இதுக்கு போகும். இதுக்கு போயிட்டு இந்த டிவைஸஸ் வந்து ஆன் ஆயிரும்.
ஸோ அந்த மாதிரி தான் வந்து பகல்ஸ் ரிலேலேருந்து சப்ளை வந்த உடனே இந்த டிவைசஸ் எல்லாம் வந்து ஆன் ஆகும். சேம் சினாரியோ நான் டெமோ பண்ணி காட்டுறேன். இப்போ பகல்ஸ் ரிலே ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஆக்டிவேட் ஆன உடனே இந்த NO NCயா மாறிடுச்சு. மாறின உடனே இதுக்கான சப்ளை கிடச்சிருச்சு. ஸோ நம்ம வந்து ESSல தெரிஞ்சிருச்சு. பகல்ஸ் ரிலே ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இதை வந்து இன்னும் இந்த கனெக்ஷன் இன்னும் டீட்டெயிலாக புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஒரிஜினல் ரிலேவோட செட்டப் கொடுத்துருக்கேன். இந்த டெர்மினலில் இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து ஆஃப் கண்டிஷனில் இந்த மாதிரி இருக்கும். இந்த 2 கான்டாக்ட் இருக்குது பாருங்கள். நார்மலாக ஓப்பன் கண்டிஷனில் இருக்கிற கான்டாக்ட் இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து அந்த மெக்கானிக்கல் செட்டப். ஓகே, ஸோ இந்த காயிலுக்கான சப்ளை கொடுத்த உடனே என்ன ஆகும்னா, இந்த மாதிரி இருக்கிற கான்டாக்ட் இந்த மாதிரி டச் ஆயிரும். இந்த மாதிரி டச் ஆச்சுன்னா NONC ஆயிரும். ஸோ நம்ம வெளியில் இருக்கக்கூடிய நம்ம இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுத்து வச்சுருக்கோமோ அந்த டிவைஸ்க்கு வந்து சப்ளை போக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த NCயும் சேம் செட்டப் தான். இது வந்து நார்மலாக NCயாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மெக்கானிக்கல் செட்டப் மூலமாக அது NO கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்மளோட தேவைகள் எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ ஆக்சிலரி ரிலே சம்மந்தமாக உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த பேனல் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இது வந்து பகல்ஸ் ரிலேவோட அலாரம்காக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது OTA அலாரம், அடுத்தது WTA அலாரம் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரிப்புக்காக கொடுத்துருக்காங்க. OTA, WTA பகல்ஸ் ரிலேவோட ட்ரிப்புக்காக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஜென்ரலாக ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்கக்கூடிய டிவைஸ் பார்த்தீங்கன்னா 2 அவுட்புட் வரும். ஒன்று வந்து அலாரம், இன்னொன்று வந்து ட்ரிப்புன்னு கொடுத்துருப்பாங்க. எதுக்காகனா நம்ம டக்குன்னு ட்ரான்ஸ்ஃபார்மரை ட்ரிப் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு வார்னிங் கொடுக்கணும், அதுக்கப்புறமா ட்ரிப் பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி 2 கொடுத்துருக்காங்க. இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஆயில் டெம்பரேச்சர் இண்டிகேட்டர்னு வச்சுங்களேன். ஸோ அதில் வந்து நமக்கு ஆயில் வந்து ஒரு 95 டிகிரிக்கு மேலே போகக்கூடாதுன்றது நம்மளோட பர்பஸ்னு வச்சுக்கேன். அது வந்து ஒரு 85 டிகிரிக்கு ரீச் ஆகும்போது அல்லது 80 டிகிரி ரீச் ஆகும்போது ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு அலாரம் கொடுத்துடணும். ஸோ அந்த அலாரத்தை பார்த்துட்டு நம்ம ரியாக்ட் பண்ணி அந்த ஃபேன் ஆன் பண்ணுறதோ இல்லை வந்து நம்ம பிளான் பண்ணி மிஷினை ஷட் டவுன் பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் பண்ணிடணும். அந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வேலை எடுத்துக்கலாம். ஸோ அதையும் நம்ம பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா தான் ஒரு 95 ரீச் ஆகுதுன்னா ஸோ நமக்கு ட்ரிப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வார்னிங், ட்ரிப்புன்னு சொல்லி நம்ம 2 கொடுத்துருப்பாங்க. அலாரம், ட்ரிப்புன்னு 2 கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஆக்சிலரியில் கனெக்ஷன் கொடுத்து ஸோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா எம்ஓஜி கொடுத்துருக்காங்க. அப்புறம் PRV நமக்கு தேவைப்படுற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல நம்ம ஒன்று சொல்ல மறந்துட்டோம். இந்த ரிலே வந்து ஆக்டிவேட் ஆனால் எந்த மாதிரி இருக்கும், ரீசெட் பண்ணுறது எப்படி அப்படின்ட்டு நம்ம சொல்லலை. ஓகே, இப்போ இந்த ரிலே ஆக்டிவேட் ஆச்சுன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும். இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் இண்டிகேஷன் தெரியும், ஒரு லைன் தெரியும். அந்த மாதிரி ஆச்சுன்னா ரீசெட் பண்ணுறது எப்படின்னா கீழே ஒரு நாப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பிடிச்சி மேலே தூக்கணும் அப்படின்னா அது ரீசெட் ஆயிரும். ஓகே, ரீசெட் ஆச்சுன்னா அதாவது நம்ம அந்த NONC கான்டாக்ட் இருக்குங்க, அந்த மெக்கானிக் செட்டப்பை நம்ம மறுபடியும் ஒரிஜினல் பொசிஷனுக்கு கொண்டு வரும். ஸோ அதான் அந்த ரீசெட் பண்ணுறதுன்னு அர்த்தம். இது வந்து நார்மல் கண்டிஷன். இந்த ரெட் இண்டிகேஷன் தெரியாது, இந்த ரெட் லைன் தெரியாது. ஸோ அதான் வந்து நார்மல். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அதை பார்க்குறது மூலமாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அடுத்தது நியூமரிக்கல் ரிலே. நியூமரிக்கல் ரிலேவை பற்றி நம்ம அடுத்த ஸ்லைடில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்து மாஸ்டர் ட்ரிப் ரிலே, சேம் அதே ஆக்சிலரி ரிலே தான். இது என்ன பண்ணுவோன்னா, இது எங்கே ஃபால்ட் வந்தாலும் ஸோ என்னோட ஃபைனல் சிக்னல் இது கொடுத்து இதுலேருந்து தான் நம்ம பிரேக்கருக்கு கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதான் மாஸ்டர் ட்ரிப் ரிலேன்னு சொல்லுவாங்க. நம்ம ஃபால்ட் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்ம போய் பார்க்க வேண்டியது நம்மளோட மாஸ்டர் ட்ரிப் ரிலே தான். ஸோ அதை பார்த்துட்டு தான் நம்ம பிரச்சனையை கண்டுபிடிக்கணும். பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு இந்த மாஸ்டர் ரிலேவை ரீசெட் பண்ணிட்டு தான் நம்ம பேனலாம் ஆன் பண்ணணும். ஓகே, இப்போ மேலே இருக்கக்கூடிய கண்ட்ரோல் செக்ஷனை நம்ம ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டோம். இப்போ கீழே இருக்கக்கூடிய பவர் செக்ஷனை பார்க்கலாம். இப்போ 11 kV பேனல் அப்படின்றதுனால இந்த இடத்துல VCB யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை வேக்கம் சர்க்யூட் பிரேக்கர்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, இப்போ இந்த நம்ம 11 kV வோல்டேஜை நம்ம மேக் பண்ணும்போது பிரேக் பண்ணும்போது அதாவது சுவிட்சிங் பண்ணும்போது நம்ம அதில் ஆர்க் கிரியேட் ஆகும். ஸோ அந்த ஆர்க்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா வேக்கம் பாட்டில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது என்ன பண்ணுவோம்னா, இதில் ஆர்க் கிரியேட் ஆகும்போது அதை அப்சர்வ் பண்ணி அந்த ஆர்க்கை கண்ட்ரோல் பண்ணிடும். ஸோ அதனால் இது வந்து வேக்கம் சர்க்யூட் பிரேக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இதுக்கு பிளேலிஸ்ட்டே இருக்கும், நம்ம பிரேக்கர் பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா VCB உள்ளே எப்படி இருக்கும், கண்ட்ரோல் செக்ஷன் எப்படி இருக்கும், அதில் மெயின்டெனன்ஸ் என்ன பண்ணுவாங்க, அது டெஸ்ட் எப்படிலாம் பண்ணுவாங்க அப்படின்றத பற்றிலாம் டீட்டெயிலாக இருக்கும். அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த நியூமரிக்கல் ரிலேவை பற்றி பார்க்கலாம். இதனோட கண்ட்ரோல் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் ரிலே ஒரு இடத்துலையும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நிறையா ப்ரொடெக்ஷன் செட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நமக்கு எது தேவை அப்படின்றத பார்த்துட்டு நம்ம யூஸ் பண்ணணும். அதில் ஜென்ரலாக என்ன செட்டிங் வச்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஓவர்லோட் செட்டிங் வச்சுருப்பாங்க, ஷார்ட் சர்க்யூட்டு, இன்ஸ்டன்டேனியஸ், எர்த் ஃபால்ட். இதெல்லாம் வந்து காமனான செட்டிங். இதெல்லாம் வந்து மேண்டட்டரியான செட்டிங். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுலேயே வந்து எத்தனை ஸ்டேஜ் வச்சுருக்காங்கன்னு பார்க்கணும். ஃபஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ்னு வச்சுருப்பாங்க. அப்புறம் வந்து அதனோட டைமிங் வச்சுருப்பாங்க. ட்ரிப்பிங் கர்வை பேஸ் பண்ணி அதனோட டைமிங் வச்சுருப்பாங்க. அது எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு செக் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் இருக்கிற அட்வான்ஸ் செட்டிங்லாம் வந்து உங்களோட அப்ளிகேஷன் தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 3வது கொடுத்துருக்கு பாருங்க. இது வந்து டிஃபரன்ஷியல் ப்ரொடெக்ஷன் ரிலேன்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா ட்ரான்ஸ்ஃபார்மரில் இருக்கக்கூடிய பிரைமரி செகண்டரிக்கு இடையில எவ்வளோ லோடு போயிட்டுருக்கு அப்படின்றத மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். அது செட்டான ரேஞ்சுக்கு மேலே போச்சு அப்படின்னா நம்ம அதை ட்ரிப் பண்ணி விட்ருவோம். ஏன்னா ட்ரான்ஸ்ஃபார்மரோட ப்ரொடெக்ஷனுக்காக. ஸோ அதை வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர் டீட்டெயிலெலாம் இந்த ரிலேயில் கொடுத்துருவோம். அதனோட பேசிக் டீட்டெயிலை வச்சுக்கிட்டு ஸோ எவ்வளோ ரேஷியோ போகணும் அப்படின்றத மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கும். அது வந்து ஏதாவது அப்நார்மலாக போச்சுன்னா நமக்கு ட்ரிப் பண்ணிடும். அதே வந்து லோ லெவலில் எப்போ ட்ரிப் போகணும், ஹை லெவலில் எப்போ ட்ரிப் போகணும், அந்த பேலன்ஸ் அப்படின்றதெல்லாம்
நம்ம இந்த ரிலே செட்டிங்ஸில் வச்சுக்கலாம். ஓகே இப்போ நம்ம வந்து பேனலோட கண்ட்ரோல் செக்ஷனு, பவர் செக்ஷன் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது நம்ம இந்த பேனல்லேருந்து எங்கே கொண்டு போய் கனெக்ட் பண்ணுவோம், நம்மளோட டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மரில் கனெக்ட் பண்ணுவோம். ஓகே இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மரை பற்றி பார்க்கலாம். ட்ரான்ஸ்ஃபார்மரில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பார்ட்ஸை பற்றியெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனோட பிளேலிஸ்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஜஸ்ட் என்னோட ப்ரொடெக்ஷன் டிவைஸஸோட பர்பஸை சும்மா அவுட்லைனாக பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பக்கிள்ஸ் ரிலே. பக்கிள்ஸ் ரிலே அப்படின்றது ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு ஹார்ட் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மரில் எந்த ஒரு ஃபால்ட் நடந்தாலும் ஃபஸ்ட்டு நமக்கு சொல்லக்கூடியது நம்மளோட இந்த பக்கிள்ஸ் ரிலே தான். அது எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து வைண்டிங் வந்து ஆல்ரெடி ஆயில்குள்ளே இருக்குது. ஓகே ஸோ இப்போ உள்ளே வந்து ஏதாவது ஃபால்ட் ஆச்சுன்னா உள்ளே வந்து வெடிக்க ஆரம்பிக்கும். வெடித்த உடனே என்ன ஆகும், ஆயிலில் வந்து ஒரு பபுள்ஸ் கிரியேட் ஆகும். அந்த பபுள்ஸ் வந்து நம்ம பக்கிள்ஸ் ரிலே வழியாக தான் போய் ரிலீஸ் ஆகும். அப்படி பக்கிள்ஸ் ரிலே வழியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது உள்ளே இருக்கக்கூடிய மெக்கானிக்கல் செட்டப் வந்து நமக்கு ரிலேவை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு நமக்கு சொல்லிடும். அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர் டெஸ்ட் பண்ணி நம்ம அந்த பிரச்சனையை கண்டுபிடிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எம்ஓஜி அப்படின்றது மேக்னெட்டிக் ஆயில் கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பர்பஸ்க்காக வச்சுருக்காங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபார்மரில் கூலிங்காக வச்சிருக்கக்கூடிய ஆயில் லெவலில் கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. ஓகே இப்போ இதுக்காக நம்ம ஆயில் லெவல் மெயின்டைன் பண்ணணும் நமக்கு தெரியும். சப்போஸ் அந்த ஆயில் லெவல் கம்மியாச்சு அப்படின்னா வைண்டிங் ஹீட் ஆகிட்டு ஸோ ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது நடக்காமல் இருக்கிறதுக்காக இந்த எம்ஓஜி அப்படின்றது நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஓடிஐ டபிள்யூடிஐ அப்படிம்பாங்க. ஓடிஐ அப்படின்னா ஆயில் டெம்பரேச்சர் இண்டிகேட்டர், டபிள்யூடிஐ அப்படின்றது வைண்டிங் டெம்பரேச்சர் இண்டிகேட்டர். சாரி இதுவும் சேம் அதே பர்பஸ் தான். ஆயில் ஹீட் ஆனாலோ வைண்டிங் ஹீட் ஆனாலோ நமக்கு முன்னாடியே சொல்லிடும். அலாரம் ட்ரிப் கொடுத்து நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர் ஃபெயிலியர் ஆகாமல் தடுக்கிறதுக்காக நம்ம இதை வச்சுருக்கோம். அடுத்தது ஏர்வெண்ட் அப்படின்றது ட்ரான்ஸ்ஃபார்மர் டேங்க் இருக்குல்லங்க, ஆயில் டேங்க்கு. ஸோ அதுக்குள்ளே வந்து ப்ரெஷர் பில்டப் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்காக இதை வச்சுருக்காங்க. சப்போஸ் உள்ள ப்ரெஷர் பில்டப் ஆச்சு அப்படின்னா டேங்க் வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் உள்ள ப்ரெஷர் பில்டப் ஆகும்போது இந்த ஏர்வெண்ட் வழியாக வந்து ஆயில் வெளியில் வந்துடும். ஸோ அதுக்காக ஏர்வெண்ட் வச்சுருக்காங்க. ஜென்ரலாக பவர் ட்ரான்ஸ்ஃபார்மர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிஆர்வி வச்சுருப்பாங்க, ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ் வச்சுருப்பாங்க. இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர் லோ ரேட்டிங் இடத்துலாம் வந்து இந்த ஏர்வெண்ட் வச்சுருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரீத்தர் அப்படின்றது ட்ரான்ஸ்ஃபார்மர் உள்ளே இருக்கக்கூடிய ஹீட்டான ஏர் வெளியில் வர்றதுக்கும் ஸோ ஃப்ரெஷ்ஷான ஏர் உள்ளே போகிறதுக்காகவும் வச்சுருக்காங்க. ஓகே இப்போ ஏன் வந்து ஏர் வெளியில் வருது உள்ளே போகுதுன்னு கேட்டிங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆயில் ஹீட் ஆகும்போது எக்ஸ்பேண்ட் ஆகும், கூல் ஆகும்போது கம்மியாகும்னு சொல்லி தெரியும். ஓகே ஸோ அந்த மாதிரி நேரத்தில் உள்ளே இருக்கக்கூடிய காற்று வெளில வரும். ஸோ கூல் ஆகும்போது வெளியில் இருக்கிற காற்று உள்ளே போகும். அப்படி வெளியிலேருந்து போகக்கூடிய காற்று வந்து ரொம்ப மாய்ஸ்சர் ஃப்ரீயாக இருக்கும். மாய்ஸ்சர் வந்து உள்ளே போச்சு அப்படின்னா நம்ம ஆயிலோட பிடிபி இது வந்து கம்மியாயிரும். ஸோ அதனால் உள்ளே ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி மாய்ஸ்சர் ஃப்ரீயான ஏரை உள்ளே அனுப்புறதுக்காக இந்த ப்ரீத்தர் அப்படின்றத நம்ம வச்சுருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் சுற்றி இந்த மாதிரி எர்த் பிட் வச்சுருப்பாங்க. ஸோ எர்த் பிட் எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னா, நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மரில் ஏதாவது ஃபால்ட் வந்துச்சு அப்படின்னாலும் நம்ம உடனடியாக கிரவுண்ட் பண்ணுறதுக்காக எர்த் பிட் அப்படின்றத வச்சுருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா 4 எர்த் பிட் வச்சுருப்பாங்க. ஸோ நியூட்ரலுக்கு 2, பாடிக்கு 2 சொல்லி வச்சுருப்பாங்க. இது எல்லா எர்த் பிட்டுமே வந்து இந்த மாதிரி கம்பைன் பண்ணி வச்சுருப்பாங்க. இதில் நம்ம என்ன டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எர்த் பிட்டை அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் வந்து அதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ செக் பண்ணுவாங்க. கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. அதோட கரெக்டான வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இண்டிவிஜுவல் எர்த் பிட்டை டெஸ்ட் பண்ணும்போது அதனோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ லெஸ் தேன் 1 ஓம் இருக்கணும். ஓகே ஸோ இண்டிவிஜுவல் எர்த் பிட்டு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அப்படின்னு என்னென்னா, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா எர்த் பிட்டும் ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஜாயிண்ட் வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. இதுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஜாயிண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் எர்த் பிட்டோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ மட்டும் செக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி செக் பண்ணும்போது 1 ஓமுக்கு கீழே வந்துச்சுன்னா நம்மளோட எர்த் பிட் கண்டிஷன் நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே ஸோ அதே வந்து கம்பைன்டு எர்த் பிட் இந்த மாதிரி எல்லாமே கம்பைன் பண்ணி வச்சிருக்க போது அதனோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எவ்வளோ இருக்கணும்னா 0.5 ஓமுக்கு கீழே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளோட எர்த் பிட் நல்ல கண்டிஷனில் இருக்குது அப்படின்றத பார்ப்பாங்க. சப்போஸ் இதில் ஏதாவது அதிகமாக போச்சு அப்படின்னா அந்த எர்த் பிட்டில் தண்ணி ஊற்றுறது, அந்த உப்பு போடுறது, ஸோ அதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ ரெசிஸ்டன்ஸ் செக் பண்ணணும்னு சொல்லிட்டோம். அது எப்படி செக் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எர்த் டெஸ்டர்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டெர்மினல் இதில் கனெக்ட் பண்ணிட்டு இன்னும் 2 டெர்மினல் வந்து இதிலிருந்து ஒரு 20 மீட்டர் டிஸ்டன்ஸில் சாம்பிளுக்கு அடிச்சிருவாங்க, நிலத்தில் அடிச்சிருவாங்க. அடிச்சுட்டு அந்த மெக்கர் வழியாக கரண்ட்டை பாஸ் பண்ணுவாங்க. பாஸ் பண்ணும்போது அப்படி பாஸ் ஆகிற கரண்ட்டு அந்த சாம்பிள் பாயிண்ட்லேருந்து இந்த இடத்துக்கு ரீச் ஆகிறதுக்கு இடையில எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்பாங்க. அதான் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அதாவது சப்போஸ் நம்ம எதாவது ஃபால்ட் நடந்துச்சு அப்படின்னா டக்குன்னு கிரவுண்ட் ஆகணும்ல, ஸோ அதுக்காக இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அப்படின்றத மானிட்டர் பண்ணுவாங்க. ஓகே இப்போ நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மரில் இந்த ஆயில் டைப் ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்துட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரை டைப் ட்ரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவாங்க. அதாவது இண்டோர் டைப் ட்ரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றியும் பார்த்துடலாம். இதனோட செட்டப் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு என்ன ப்ரொடெக்ஷன் டிவைஸ் வச்சுருப்பாங்கன்னா சர்ஜ் அரெஸ்டர்னு வச்சுருப்பாங்க. அதோட இன்கமிங் டெர்மினல்லே வந்து சர்ஜ் அரெஸ்டர் வச்சுருப்பாங்க. ஏன்னா அது உள்ள வைண்டிங்கை போய் டேமேஜ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுனால உள்ளே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த சர்ஜ் அரெஸ்டர் வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஆயில் இல்லை அப்படின்றதுனால ஜஸ்ட் வைண்டிங் டெம்பரேச்சர் மானிட்டர் பண்ணுறதுக்காக ஒரு கண்ட்ரோலர் வச்சுருப்பாங்க. ஸோ அங்கங்கே ஆர்டிடி இருக்கும். ஸோ ஆர்டிடியில் டெம்பரேச்சர் மானிட்டர் பண்ணி சேம் அதே அலாரம் ட்ரிப் செட்டிங் வந்து நமக்கு இருக்கும். ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா சேம் இதுக்கும் எர்த் பிட் இருக்கும். அதே சேம் பாடி எர்த்து நியூட்ரல் எர்த் பிட்டு கொடுத்து வச்சுருப்பாங்க. ஓகே அடுத்தது கண்டிஷன் மானிட்டரிங். இப்போ ஆயில் டைப் ட்ரான்ஸ்ஃபார்மரில் என்னென்ன கண்டிஷன் மானிட்டரிங் இருக்குன்னா, ஆயில் டெம்பரேச்சர் மானிட்டர் பண்ணுவாங்க, வைண்டிங் டெம்பரேச்சரு, ஆயில் லெவலு, ட்ரான்ஸ்ஃபார்மரோட சிலிக்கா ஜெல்லோட கண்டிஷனு, ஏர் லீக் இருக்கா, ஏதாவது நாய்ஸ் இருக்கா,
அப்படின்றத செக் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து ட்ரை டைப் ட்ரான்ஸ்ஃபார்மருக்கும் சேம் செட்டப் தான். அதில் வந்து வைண்டிங் டெம்பரேச்சர், அதில் வந்து எதாவது நாய்ஸ் வருதா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. ஓகே. இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்டிவி பார்க்க போகிறோம். ஏன் எம்டிவி பற்றி பார்க்குறோம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரி கொண்டு வந்து அடுத்து நம்ம எம்டிபியில் தான் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் இஎஸ்எஸ்குள்ளே போன உடனே எம்டிவி செக்ஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். அது எப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரக்கூடிய செகண்டரி கொண்டு வந்து எம்டிவியோட இன்கமில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு காமன் பஸ் பார் போட்டு நிறைய அவுட் கோயிங் ஃபீடர் இருக்கும். ஸோ அந்த அவுட் கோயிங் ஃபீடரில் நமக்கு எந்த எக்யூப்மெண்ட்ஸ் தேவையோ அந்த எக்யூப்மெண்ட்ஸை இதில் கனெக்ட் பண்ணி வச்சுருவாங்க. ஓகே. இதில் என்னென்ன மாதிரியான ப்ரொடெக்ஷன் டிவைஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஏசிபின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அதாவது ஏர் சர்க்யூட் பிரேக்கர். அப்படின்னா என்னென்னா இப்போ 415 வோல்டேஜ் ஹை கரண்ட் ஃப்ளோ ஆகக்கூடிய ஏரியாவில் அந்த சுவிட்சிங் நடக்கும்போதோ ஃபால்ட் நடக்கும்போதோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வச்சிருக்கக்கூடிய டிவைஸ் வந்து ஏசிபி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நம்ம எக்யூப்மெண்ட் கனெக்ட் பண்ணியிருக்கோம்லங்க, இந்த பிரேக்கரில் எந்த எக்யூப்மெண்ட்ஸ் கனெக்ட் பண்ணுறோமோ அந்த எக்யூப்மெண்ட்ஸ்க்கு ஒரு ரேட்டட் கரண்ட் இருக்கும். ஸோ இவ்வளோ கரண்ட் வரைக்கும் அது வந்து கன்சியூம் பண்ணும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ரேட்டட் கரண்ட் இருக்கும். அந்த டேட்டாஸ் வந்து இந்த பிரேக்கரில் இன்புட்டாக கொடுத்துருவோம். கொடுத்தோன்னே என்ன ஆகும்னா அது வழியாக போகக்கூடிய கரண்ட்டை கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். சப்போஸ் நம்ம கொடுத்த இன்புட்டை விட அதிகமாக கரண்ட் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா அது வந்து பிரேக்கரை ட்ரிப் பண்ணி விட்டுரும். ஸோ ட்ரிப் பண்ணி இந்த எக்யூப்மெண்ட்டில் வந்து ஏதாவது ஃபெயிலியர் ஆகாமல் இருக்கிறதுக்காக, இந்த எக்யூப்மெண்ட் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த பிரேக்கர் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. இந்த பிரேக்கரில் என்னென்னலாம் செட்டிங் வைப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஓவர்லோட் கரண்ட் செட்டிங் வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஷார்ட் சர்க்யூட்டு, அப்புறம் இன்ஸ்டன்டேனியஸ், அப்புறம் எர்த் ஃபால்ட். ஸோ இது வந்து காமனான செட்டிங் வைப்பாங்க. அதுக்கான டைமிங்கும் வச்சுருப்பாங்க. ஸோ ட்ரிப்பிங் கர்வுக்கான டைமிங் இருக்கும். ஸோ அதுவும் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே. இதெல்லாமே வந்து நம்ம பிரேக்கர் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லான டீட்டெயில்ஸ் நமக்கு கிடைக்கும். அடுத்து ஆர்எஃப் ரிலே. ஆர்எஃப் ரிலே அப்படின்றது ரெஸ்ட்ரிக்டட் எர்த் ஃபால்ட் ரிலேன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னு என்னென்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் எர்த் ஃபால்ட் நடக்குதா இல்லையா அப்படின்றத பார்த்து நமக்கு சொல்கிறதுக்காக வச்சிருக்கக்கூடிய ரிலே வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் எர்த் ஃபால்ட் ரிலேன்னு சொல்லுவாங்க. அதாவது இது ஒரு ஜோன் ஃபால்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதை ஏன் நம்ம எம்டிபியில் வச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஸோ எம்டிபி தான் நம்ம ஃபீல்டையும் நம்மளோட பவர் சிஸ்டத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்டர்மீடியட் டிவைஸ். கரெக்ட்டுங்களா? ஸோ அப்படின்றப்ப ஃபீல்டில் பிரச்சனை நடக்குதா இல்லை பவர் சிஸ்டத்தில் பிரச்சனை நடக்குதா அப்படின்றது நமக்கு சில நேரத்தில் கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம டிரான்ஸ்ஃபார்மரில் ஏதாவது எர்த் ஃபால்ட் நடந்தால் மட்டும் நமக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த ஆர்எஃப் ரிலேவை நம்ம எம்டிபியில் வச்சுருக்கோம். இது என்ன பண்ணணும்னா டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரி வைண்டிங்லேருந்து இது போய் கனெக்ட் ஆகிற பிரேக் இருக்குல்லங்க, அந்த பிரேக்கரோட இன்புட் லைன் வரைக்கும் ஏதாவது எர்த் ஃபால்ட் நடந்துச்சு அப்படின்னா அதை சென்ஸ் பண்ணி இந்த ரிலேவை ட்ரிப் பண்ணிடும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம பிரச்சனையை ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஓகே. சப்போஸ் நம்ம ஃபீல்டில் ஏதாவது எர்த் ஃபால்ட் நடந்துச்சு அப்படின்னா நம்ம ஏசிபி கண்டுபிடிச்சி கொடுத்துரும். ஓகே. அடுத்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இதனோட கண்ட்ரோல் சப்ளைக்கு தேவையான ஃபியூஸு, அப்புறம் வந்து சர்ஜ் ரெஸ்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ஏதாவது ஓவர் வோல்டேஜ் போச்சு அப்படின்னா அந்த கண்ட்ரோல் டிவைசஸ்லாம் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுனால கொடுத்துருப்பாங்க. ஓகே. இப்போ நம்ம எம்டிபி பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியா பிசிசி, பிடிபி அதை பற்றி நம்ம சும்மா பேசிக்காக பார்ப்போம். பிசிசி அப்படின்றது அதனோட இன்கமிங்கில் வந்து ஏசிபி வச்சுருப்பாங்க நமக்கு தெரியும். நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் வீடியோவில் பார்த்தோம். அதுக்கப்புறம் எம்சிசிபி இருக்கும். ஃபஸ்ட்டு ஏசிபி இருக்கும், அதுக்கப்புறம் எம்சிசிபி வச்சுருப்பாங்க. பிடிபி அப்படின்னு எடுத்திங்கன்னா இன்கமர் வந்து எம்சிசிபி தான் போட்டிருப்பாங்க. ஆனால் ஹையர் ரேட்டிங் இருக்கும். ஸோ ஹையர் ரேட்டிங்லேருந்து லோயர் ரேட்டிங்கில் பிரித்து டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்தது ஆர்பிடிபி. ஆர்பிடிபியில் 4 போல் எம்சிபிலேருந்து ஆரம்பித்து 2 போல் 3 போல் இஎல்சிபி, ஆர்சிசிபின்னு சொல்லி வச்சுருப்பாங்க நமக்கு தெரியும். எம்சிசிபி அப்படின்றது அது ஒரு பிரேக்கர். அதாவது 415 வோல்டேஜில் கம்மியான ரேட்டிங்கில் ஆப்ரேட் பண்ணக்கூடிய பிரேக்கர் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். ஓகே. ஸோ அடுத்தது டிஜி. டிஜியில் என்னென்ன மாதிரியான ப்ரொடெக்ஷன் டிவைசஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். டிஜியோட கண்ட்ரோல் பேனலில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி செட்டப் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு எர்த் ஃபால்ட் ரிலே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு டிஃப்ரென்ஷியல் ப்ரொடெக்ஷன் ரிலே இருக்கும். ஸோ நம்ம டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்துருங்க. ஸோ அதே மாதிரி தான். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஏசிபி இருக்கும். டிஜி ஆல்டர்னேட்லேருந்து வெளியே வரக்கூடிய சப்ளையை ஒரு ஏசிபியில் கொடுத்து ஏசிபிலேருந்து நம்மளோட எக்யூப்மெண்ட்டை கனெக்ட் பண்ணி வச்சுருப்போம். அதுக்கப்புறம் அதில் ஒரு கவர்னர் இருக்கும். இதை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். டிஜியோட வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்தோம். இது வந்து அதனோட கண்டிஷன் மானிட்டரிங். ஸோ கண்டிஷன் மானிட்டரிங்கில் அந்த இன்ஜினோட சம்மந்தப்பட்ட கண்டிஷன் மானிட்டரிங் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆல்டர்னேட் ரிலேட்டடான செக் பாயிண்ட்ஸும் கொடுத்துருப்பாங்க. இப்போ இஎஸ்எஸ்ல இருக்கக்கூடிய எல்லா ப்ரொடெக்ஷன் டிவைசஸையும் நம்ம ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம மெஷின் சம்மந்தமாக என்னென்ன ப்ரொடெக்ஷன் டிவைசஸ்லாம் வச்சுருப்பாங்க அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது மெஷின்ஸில் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் வந்து எக்யூப்மெண்ட் ப்ரொடெக்ஷனுக்காக பண்ணியிருந்தோம். ஸோ இனிமேல் பார்க்க போகிறது வந்து நம்ம ஹியூமன் ப்ரொடெக்ஷனுக்காக பண்ண போகிறோம். ஏன்னா இங்கே தான் வந்து ஆளுங்க அதிகமாக வேலை செய்வாங்க. ஸோ அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான ப்ரொடெக்ஷன் டிவைஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ.